புதுசாக ராடு வாங்கியிருக்கோம். ஸ்னேக்கட் பிரதர்ஸ்லேருந்து நாங்கள் மொத்தமாக காசு போட்டு ஒரு ராடு வாங்கியிருக்கோம். வாங்க இந்த ராடை பிரித்து பார்க்கலாம். இந்த ராடு வெயிட்டு எல்லாமே நான் பிரித்து பார்த்து சொல்கிறேன். இந்த ராடு வந்து எனக்கு பல நாள் கனவு. ரொம்ப நாள் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தேன். எங்கேயுமே கிடைக்கல இந்த ராடு. அதனால் புதுசாக அவைலபிள் வந்திருக்கனால உடனே நாங்கள் ஆர்டர் போட்டு ஸ்னேக்கட் பிரதர்ஸ்லேருந்து நாங்கள் உடனே ஆர்டர் போட்டு மொத்தமாக காசு போட்டு இந்த ராடை வாங்கிட்டோம். நாங்கள் ராடு மட்டும் வாங்கலை, ராடோட பிரைட் லைன் ஆர்டர் போட்டிருந்தோம். அதுவும் வந்துருச்சு. நல்லா தான் பேக்கிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க உங்களுக்கு பிரித்து பிரைடோட பேர் என்னென்னா ஸ்வாட் ஃபிஷ் 8XP பிரைடு லைனு. இதோட ரேட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 480 ரூபா. 150 மீட்டர் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் சொல்லியிருந்தேன் அப்படி சொல்லிட்டோம். நாங்கள் பிரைடு வாங்கினோம். அந்த பிரைடோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்வாட் ஃபிஷ் 8XP. இதோட மீட்ரு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 150 மீட்ரு. காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 480 ரூபா வருது. ஆல்ரெடி இந்த பிரைடு வாங்கியிருக்கோம். அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதுக்கு அந்த துணிக்கு வாங்கினது. பூத் துணி வாங்கினாலும் 100 பிரைடு நாங்கள் வாங்கியிருக்கோம். ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்தோம்னா நல்லா இருந்துச்சு. குவாலிட்டிலாம் ஒன்றும் தப்பே சொல்ல முடியாது. நல்ல ஒர்த்தான குவாலிட்டி. ஸ்வாட் ஃபிஷ் 8X 480 ரூபா. 150 மீட்ரு கொடுத்துருக்காங்க. இதோட எம்எம் பார்த்தீங்கன்னா 0.235 கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் கெப்பாசிட்டி கேஜி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 18.5 கேஜி கொடுத்துருக்காங்க. நல்லா குவாலிட்டியாக தான் இருக்கும். வாங்க உங்களுக்கு பிரித்து நான் காட்டுறேன் பிரைடு எப்படி இருக்கும். இப்போ பிரைடு வந்து ஒரே கலராக இல்லாமல் நல்லா மல்டி கலராக வந்திருக்கு. டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. மல்டி கலராக வந்திருக்கு. நல்லா இருந்துச்சு. நான் ஆல்ரெடி அந்த வீடியோவில் போட்டிருந்தேன். மறுபடியும் ஒன்று வாங்கியிருக்கோம். வாங்க அதை பிரித்து காட்டுறேன். அந்த வீடியோவில் காட்டியிருக்க மாட்டேன். நாங்கள் பார்ப்போம். இதுதான் அந்த பிரைடு. நல்ல மல்டி கலராக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பிரைடு எல்லாமே முடிஞ்சிச்சு. அடுத்து என்னன்னா ராடை வந்து ஓப்பன் பண்ணி உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த ராடு வந்து எனக்கு வந்து பல நாள் கனவு. ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தேன். ராடு ஆட்டமே இல்லை. ராடை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் வாங்க. ராடோட நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹண்டிங் பிளாக். ஹண்டிங் பிளாக்னாலே உங்களுக்கே தெரியும் நல்ல ராடு தானே. ஆனால் இது பல நாள் கனவு எனக்கு. ஆல்ரெடி அந்த ராடு வாங்கி எனக்கு மறுபடியும் இந்த ராடு வாங்கி எனக்கு பல நாள் கனவு. பேக்கிங்லாம் குறைய சொல்ல முடியாது. நல்லா பிவிசி பைப்பில் போட்டு நல்லா அந்த பேக்கெலாம் கொடுத்து நல்லா கொடுத்துருக்காங்க. ராடுக்கு முதல் பிவிசி பைப்பில் தான் வரும். பிவிசிலாம் வந்திருக்கு. ஆனால் அதோட சேர்த்து பேக்கும் கொடுத்துருக்காங்க இந்த தடவை. கொஞ்சம் குவாலிட்டியான இதனால் கொஞ்சம் பேக் கொடுத்துருக்காங்க. பேக்கிங்லாம் குறைய சொல்ல முடியாது. வாங்க உங்களுக்கு ராடு எடுத்து காட்டுறேன். ராடை இப்போ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. என்னோட பல நாள் கனவு. இந்த ராடு வாங்கணும்னு ரொம்ப நாள் கனவு. இது வந்து ஃபஸ்ட்டு பீஸு கீழே, அதாவது ரீல் மாட்டுற இடத்துல ஃபஸ்ட்டு பீஸ் கீழே மொத்தம் த்ரீ இது கொடுத்துருக்காங்க. 3 இது அட்டாச் பண்ணுற மாதிரி உங்களுக்கு காட்டுறேன் எல்லாத்தையும். இது ஃபஸ்ட்டு பீஸு. நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பீஸு. உங்களுக்கு இப்போ நான் செகண்ட் பீஸ் எடுக்கிறேன். இது செகண்ட் பீஸ் எடுத்தாச்சு.
ஃபஸ்ட்டு பீஸு எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பீஸ் மொத்தம் 3 பீஸ் கொடுத்துருக்காங்க. 3ல் மொதல் பீஸ் இது கீழே ரீல் மாட்டுற இடத்துல ஃபஸ்ட்டு பீஸு தான். நல்லா பாருங்கள். ராடோட நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹண்டிங் பிளாக்கு. உங்களுக்கு தெரியும், நல்லா ஒர்த்தான ராடு தான். உங்களுக்கு எதாவது ஆகுனே தெரியும், சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். ஹண்டிங் பிளாக் இது என்னோடய பல நாள் கனவு. இது வாங்கணுன்னு என்னோடய பல நாள் கனவு. மொத்தம் 3 பீஸ் கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு பீஸு. நான் வந்து செகண்ட் பீஸும் தேர்ட் பீஸும் கூட காட்டுறேன். அதாவது செகண்ட் பீஸ் தேர்ட் பீஸ் தனித்தனியெல்லாம் இல்லை, ரெண்டுமே ஒரே பீஸ் தான். ஒரே டிப்பு மேலே இது, அதாவது எப்படி சொல்கிறது, ஒன்று போனால் இன்னொன்று எடுத்து மாட்டிக்கிற மாதிரி பீஸ் மட்டும் செகண்ட் பீஸில். ஆனால் மொத்தம் 3 பீஸ் கொடுத்துருவாங்க. ஒன்று போனால் இன்னொன்று மாட்டுற மாதிரி. இதோட ஹண்டிங் பேக்கோட தனி ஸ்பெஷலே இதுதான். 2 டிப் கொடுப்பாங்க. இதுதான் ஹண்டிங் பிளாக்கோட ஸ்பெஷலே இதுதான். ரெண்டுமே ஒன்று தான், ஒரே பீஸ் தான். ஆனால் மேலே ரெண்டுமே ஒன்று தான். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே பீஸ் தான் ரெண்டுமே. இது ஒன்று போனால் இன்னொன்று அடி கொடுப்பாங்க. ஹண்டிங் பஸ்ஸோட ஸ்பெஷலே இதுதான். அதனால தான் இது கண்டிப்பாக வாங்கணும். இதோட கைடுலாம் குறை சொல்ல முடியாது. சின்ன சின்ன கைடாக கொடுத்துருவாங்க. கைடுக்கெலாம் பிரச்சனையே கிடையாது. இது கைடெல்லாம் அருமையாக கொடுத்துருவாங்க. டிப்பெல்லாம் மேலே இருந்தால் நல்லா வளையுது. டிப்பெல்லாம் பிரச்சனையே கிடையாது. பாருங்கள், நல்லா வளையுது. அப்படிங்கிறதுனாலே நல்லா வளையுது. அந்த டிப்லையும் காட்டுறேன். அந்த டிப்பில் அதுவும் நல்லா வளையுது. நல்லா வளையுது. நல்லா ஸ்னேக் கட்டு கரெக்டாக இருக்கும். ஆடு வந்து தனித்தனியாக இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து நான் அட்டாச் பண்ணி காட்டுறேன். ஆடு எப்படி அட்டாச் பண்ணணும் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க. அவ்வளோதான். நான் வாங்கினோட ராடு வந்து 7 ஃபீட்டு. நானே ஒரு 6 இருப்பேன். கரெக்டாக 7 அடி இருக்காங்க. நல்லா லைட் வெயிட்டாக தான் இருக்குது ராடு. இதோட வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராடோட வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 150 கிராம் டு 160 கிராம் தான் போட்டுருக்காங்க. நல்லா லைட் வெயிட்டாக இருக்குது. ரொம்ப நேரம் கேஸ்ட் பண்ணலாம். நீங்கள் மாட்டை போட்டுக்கிட்டே இருக்கலாம். மாட்டை போட்டு கை விட்டு கிராம் கம்மியாக இருக்குது. இது லைட்டாக இருக்கனால நீங்கள் வந்து உடஞ்சிரும் அப்படிலாம் நினைக்காதீங்க. நல்லா ராடு உடைய எவ்வளோ இருந்தாலும் உடைய வாய்க்க 2 டிப் கொடுத்துருக்காங்க. உடையும்